வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, யூஜி டெட் தேர்விற்காக தமிழ் பாடத்துல இருந்து அலகு 9 கவிதை நாட்டுப்புறவியல் தலைப்பில் தான் பார்த்துட்ருக்கோம். அதில் புதுக்கவிதை குறித்து பார்த்துட்ருக்கோம். இந்த புதுக்கவிதையில் நம்ம புதுக்கவிதை ஆசிரியர்கள் எல்லாம் பார்த்தோம். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, புதுக்கவிதை தோற்றமும் வளர்ச்சியும் அப்படின்ற ஒரு மூல புத்தகம், வள்ளிக்கண்ணன் எழுதின அந்த மூல புத்தகம். இந்த மூல புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய குறிப்புகள் குறித்து பார்க்கலாம். அதில் புதுக்கவிதை அறிமுகம் அப்படின்னு சொல்றாங்க. புதுக்கவிதை என்னும் பெயர் 1960களில் தான் அமைந்தது. அப்போ புதுக்கவிதை அப்படின்ற பெயரே 1960களில் தான் அமைந்தது. அதுவரை அதை என்ன சொன்னாங்க அப்படின்னா வசன கவிதை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ புதுக்கவிதையோடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, யாப்பில்லா கவிதை, இலகு கவிதை, கட்டற்ற கவிதை. இப்போ புதுக்கவிதை அப்படின்ற பெயர் 1960களில் ஏற்படுது. அதுக்கு முன்னாடி வரைக்கும் அதை வசன கவிதை அப்படின்னு சொன்னாங்க. புதுக்கவிதைக்கான வேறு பெயர் என்னன்னா யாப்பில்லா கவிதை, இலகு கவிதை, கட்டற்ற கவிதை அப்படின்னு சொல்றாங்க. பாரதி தனது எல்லா கவிதைகளையும் புதுக்கவிதை என்றுதான் குறிப்பிடுகிறார். பாரதியாரை பொறுத்த வரைக்கும் அவர் எழுதின எல்லா கவிதையுமே புதுக்கவிதை தான் அப்படின்னு சொல்றாங்க. உதாரணத்துக்கு அவருடைய பாடலே சுவை புதிது, பொருள் புதிது, வளம் புதிது, சொற்புதிது, ஜோதிமிக்க நவக்கவிதை அப்படின்னு ஒரு கவிதையே பாரதியார் ஏற்றாரு. அதே மாதிரி பாரதி அவர்களுடைய முதல் வசன கவிதை தொகுப்பு என்ன அப்படின்னா காட்சிகள். பாரதியார் அவர்களின் முதல் வசன கவிதை தொகுப்பு என்னன்னா காட்சிகள். வசனத்தில் பாரதி செய்த முயற்சி, அதே மாதிரி அந்த வசன கவிதை நடையிலே பாரதியார் செய்த படைப்புகள் என்னென்ன அப்படின்னா தராசு, ஞானரதம், நவதந்திர கதைகள். இதெல்லாம் வசன கவிதை முறையிலே பாரதியார் செஞ்சிருக்காங்க. அதே போல பாரதி தான் தமிழ் புது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. பாரதி தான் தமிழ் பொது கவிதையின் தந்தை அப்படின்னு சொல்றாங்க. பாரதிக்கு பிறகு திருப்பி புதுக்கவிதை முயற்சியில் ரொம்ப ஆர்வத்தோடு ஈடுபட்டது யாரு அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள். நா. பிச்சமூர்த்தி அவர்கள் புதுக்கவிதை எழுத ஆரம்பித்த இதழ் மணிக்கொடி. அப்போ பாரதி தான் என்ன பண்றாங்க, புதுக்கவிதையோடைய தந்தை அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அவருக்கு அடுத்து யார் வரா அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள். ஆனால் நா. பிச்சமூர்த்தி அவர்கள் எழுத ஆரம்பித்த இதழ், முதல்ல எழுத ஆரம்பித்த இதழ் என்னன்னா மணிக்கொடி. இந்த தமிழ் புதுக்கவிதையின் தந்தைன்னு இன்று வரைக்கும் யாரை சொல்கிறோன்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள். ஆனால் ஏன் பாரதி இந்த இடத்துல சொல்கிறாங்கன்னா, புதுக்கவிதைகளை வசன கவிதை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுத ஆரம்பித்தார். ஸோ அதனால் சில இலக்கியவாதிகள் பாரதி தான் அப்படின்ற மாதிரியாக சொல்கிறாங்க. அதே மாதிரி நா. பிச்சமூர்த்தி அவர்களுடைய முதல் கவிதை என்னன்னா காதல் அப்படின்னு, அதுதான் அவருடைய முதல் கவிதை. அதே போல் பிக்ஷு அப்படின்ற பெயரில் எழுதுனதும் யாருன்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள். அவருடைய புனைப்பெயர் பிக்ஷு. பின்னர் ஒளியின் அழைப்பு, கிளிக்குஞ்சு, பிரார்த்தனை, தீக்குழி முதலியவை. அதாவது இந்த காதல் அப்படின்றது அவருடைய முதல் கவிதை. அதற்கடுத்து இந்த மாதிரியான தலைப்புகள்லையும் அவர் என்ன பண்ண ஆரம்பிச்சார்னா கவிதை எழுத ஆரம்பிக்கிறாரு. இருளின் மடல்கள் குவிந்தன, வானத்து ஜுவந்திகள் மின்னின, காவேரி நாணல்கள் காற்றால் மயங்கின என்பது கிளிகுண்டு கவிதையின் தொடக்கம். ஸோ இந்த மாதிரியான மேற்கோள் வரிகளெல்லாம் நம்ம நல்லா பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா இதை கொடுத்துட்டு இது யாருடைய கவிதை அப்படின்னு கேட்கறதுக்கு வாய்ப்புண்டு. அல்லது இந்த கவிதை எந்த தலைப்பு கீழே வருது அப்படின்னா கிளிகுண்டு அப்படின்ற தலைப்பு கீழே வருது. அப்போ இது யாருடையதுன்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள். இருளின் மடல்கள் குவிந்தன, வானத்து ஜுவந்திகள் மின்னின, காவேரி நாணல்கள் காற்றால் மயங்கின. அதாவது ஒரு இயற்கையை வர்ணித்து அவர் எழுதுறாரு. அதே போல புதுக்குறள்கள், வழித்துணை, இந்த இரண்டுமே நா. பிச்சமூர்த்தி அவர்களுடைய தொகுப்புகள். காட்டுவாத்து அப்படின்றதும் நா. பிச்சமூர்த்தி அவர்களுடைய கவிதை தொகுப்பு தான். புது கவிதைக்கு வித்திட்டவர் யாருன்னா அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன். புது கவிதைக்கு வித்திட்டவர், அதாவது இந்த இக்கால இலக்கியங்களில் சொல்லப்படக்கூடிய அந்த புது கவிதை வளர்ச்சிக்கு மேற்கத்திய நாடுகளிலிருந்து நம்ம கவிஞர்கள் அந்த யாப் இல்லாமல் பாடுவதை கற்றுக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த புது கவிதைக்கு வித்திட்டவர் யாருன்னா அமெரிக்க கவிஞர் வால்ட் விட்மன். அவருடைய புத்தகம் என்னன்னா புல்லின் இதழ்கள்.
பிச்சமூர்த்தியின் அக்கா குருவி வசன கவிதை என்ற பெயரில் அச்சானது. அதாவது அவருடைய முதல் இது என்னன்னா அக்கா குருவி அப்படின்றது வசன கவிதை அப்படின்ற தலைப்புல தான் பெயர்ல அச்சாகுது. பிச்சமூர்த்தியின் வழித்துணை என்பது நெடுங்கவிதை. அதாவது இது என்னன்னா புது கவிதைன்னு சொல்லலை, வசன கவிதைன்னு சொல்லலை, நீண்டுட்டே போகுது. அதனால இதை நெடுங்கவிதை அப்படின்னு சொல்றாங்க. இது புதுக்கவிதையில் இன்னொரு மைல்கல், அதாவது புதுக்கவிதை மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு மைல்கல் அப்படின்னு சொல்லப்பட்டது. அறிவு வார்ப்பான புதுரக படைப்பு அப்படின்னும் சி கனக சபாபதி இதை பாராட்டுகிறார். அதாவது இது ஒரு இன்னொரு டைப் நெடுங்கவிதை அப்படின்றது இந்த புதுக்கவிதைகளிலிருந்து வேறுபட்ட ஒரு சின்ன வேற ஒரு படைப்பு அப்படின்ற மாதிரியாக சி கனக சபாபதி இதை என்ன பண்றாங்கன்னா பாராட்டுறாங்க. பிச்சமூர்த்தியும் கூப்பாராவும் புதுக்கவிதை இரட்டையர்கள். அப்போ புதுக்கவிதை இரட்டையர்கள் யாரு அப்படின்னு கேட்டோம்னா பிச்சமூர்த்தி அவர்களும் கூப்பாரா அவர்களும். கூப்பாராவின் கவிதைகள் பிச்சமூர்த்தியின் கவிதைகளிலிருந்தும் தோணியிலும் சொல்லும் பொருளிலும் வேறுபட்டு இருந்தன. அதாவது இரண்டு பேருமே ஒரே மாதிரி எழுதினாலும் இவர்களுடைய சொல்லக்கூடிய பொருளாக இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய தோணி, அவங்க கவிதை நடை எல்லாமே கொஞ்சம் வேறுபட்டு தான் இருந்தது. கூப்பாரா கவிதைகளில் சில கருவளையும் கையும், பெண்ணின் பிறவி ரகசியம், விரகம், ராக்கி நினப்பு, இது எல்லாமே கூப்பாரா அவங்களுடைய குறிப்பிடத்தக்க சில கவிதைகள். அதே மாதிரி கானாசு அவர்கள் நடத்திய பத்திரிகை என்னன்னா சூறாவளி. கானாசு அவர்கள் மயன் அப்படின்ற பெயர்ல எழுதுறாங்க. எதுகையும் மோனையும் வேண்டவே வேண்டாம், சீரும் கீரும் சுத்த சனியன்கள், வெண்பாவும் கிண்பாவும் விருத்தமும் திருத்தமும் வேண்டாத தொல்லைகள் என்றவர் எஸ். அதாவது இந்த எஸ் யாருன்னு தெரியாது, அவங்களோட இனிஷியல் மட்டுமே சொல்லப்பட்டு அன்று வசன கவிதைகள் ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்பட்ட காலகட்டங்களில் அந்த யாப்பை பற்றி ஒரு கிண்டல் பண்ண அந்த வரிகளை கொடுத்துருக்காங்க. நாணல் என்ற பெயருடையவர் சீனிவாச ராகவன். அதாவது நாணல் என்ற பெயரை உடையவர் யாரு அப்படின்னா சீனிவாச ராகவன் அவர்கள். பழையது என்பதாலேயே எல்லாம் குற்றமற்றவை அல்ல, புதியது என்பதால் மட்டும் எல்லாம் பேசத்தகாதவை அல்ல அப்படின்னு காளிதாசன் சொல்றாரு. அதாவது ஒரு விஷயம் பழசு அப்படின்னா அதை தலையில தூக்கி வச்சு கொண்டாடணும்னு அவசியம் இல்லை, அதுலேயும் சில தவறுகள் இருக்கும். அதே மாதிரி இது இப்போ தான் புதுசாக வந்திருக்கு, இதில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு அதை பேசக்கூடாது, அப்படிப்பட்டதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. 1904 புதுக்கவிதை புது வேகத்தோடு வளர இடம் கிடைத்ததுக்கு காரணமான இதழ் என்னன்னா கலாமோகினி. அதாவது 1904 புதுக்கவிதை ரொம்ப வேகமாக வளர்றதுக்கு முக்கியமான இதழ் என்னன்னா கலாமோகினி அப்படின்னு சொல்றாங்க. கலாமோகினியில் வெளிவந்த பிச்சமூர்த்தியின் காற்றாடி, மலைக்கூத்து ஆகிய கவிதைகள் எல்லாம் மிகவும் பாராட்டு பெற்றவை. அதுக்கடுத்து அமுதம் நிறைந்த பொற்கலசம் இருந்தது, இடை எழுந்தென எழுந்த தாலி வெண்திங்கள் என்பன கம்பர் வரிகள். அதாவது கம்பருடைய வரிகளுமே சில புது கவிதைகளை போல இருந்தது அப்படின்றதுக்காக இது எழுதுறாங்க. அமுதம் நிறைந்த பொற்கலசம் இருந்தது, இடை எழுந்தென எழுந்த தாலி தான் இந்த வெண்திங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கம்பராமாயணத்தில் அவர் குறிப்பிட்ட அந்த வரிகளை இங்க எடுத்துட்டு சொல்றாங்க. ஒரு புலனால் உணரப்படுவதை மற்றொரு புலனால் அறிவது போல் காட்டும் போது ஒரு புதுமையும் கவர்ச்சியும் தோன்றும். அதாவது நம்ம என்ன உணர்றோமோ அதை மற்றவர்கள் உணரக்கூடிய வகையில் ஒரு காட்டும் பொழுது ஒரு வித புதுமையும் கவர்ச்சியும் அதில் தோன்றுகிறது. ஒன்றுமே இல்லை, நம்ம ஒரு விஷயத்தையே ஒருத்தவங்க சொல்கிற மாதிரி இன்னொருத்தவங்க கிட்ட போய் சொல்கிறது இல்லை, அதில் கொஞ்சம் எக்ஸஸாக எதனா சேர்த்துக்கிறது, இல்லாட்டு அதை இன்னும் ஆர்வப்படுத்துகிற மாதிரியான விஷயங்கள் சேர்க்கிறது, அதை தான் சொல்கிறாங்க. செந்தமிழ் நாடெனும் போதினிலே இன்பத்தேன் பாயுது காதினிலே. அது பாரதியாருடைய வரிகள். அதாவது செந்தமிழ், நம்மளுடைய தமிழ்நாடு எங்க பார்த்தாலுமே அந்த தமிழ் பேசக்கூடிய அந்த அழகு இன்பத்தேன் பாயுது காதினிலே. ஆனால் இதை ஒரு அழகியலோடு பார்த்தோன்னா ரொம்பவே இதுவாக இருக்கும். ஆனால் காதில் யாராவது தேன் விட்டுவாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா இல்லை, அந்த தேன் போன்ற இனிமையாக இருக்கு தமிழ் பேசக்கூடிய விதம் அப்படின்ற மாதிரியாக பாரதியார் சொல்றாரு.
வசன கவிதை ஏளனமாக பேசுவது இப்பொழுது இலக்கிய ரசிகர்களிடையே ஃபேஷன் அப்படின்னு கூப்பாரா சொல்கிறாங்க. அதாவது வசன கவிதையை கிண்டல் பண்ணுறது அப்படின்றது தான் இன்றைக்கி இலக்கிய வாசிகளுக்கிடையே இருக்கக்கூடிய ஃபேஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி திருவிக அவர்கள் வார பத்திரிகையாக நடத்தியது தான் நவசக்தி. திருவிக அவர்கள் வார பத்திரிகையாக நடத்தியது நவசக்தி. கூப்பாரா அவர்கள் ஆசிரியராக இருந்த இதழ் என்னன்னா கிராம ஊழியன். எப்பொழுதுமே ஒரு புதுக்கவிதையாக இருக்கட்டும், புதினமாக இருக்கட்டும், இல்லாட்டு நாவலாக இருக்கட்டும், இதில் வரக்கூடிய ஆசிரியர்கள் அவர்கள் நடத்தக்கூடிய இதழ்கள் ரொம்பவே முக்கியமானது. அது எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது, யாரால் தொடங்கப்பட்டது, அது வார இதழா, மாத இதழா, இல்லாட்டு மாதம் இருமுறை வரக்கூடிய இதெல்லாம், இந்த மாதிரியான கேள்விகள் நம்ம தேர்வுக்கு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். கூப்பாரா தனது கவிதைகளை தொகுத்து கருவலையும் கையும் என்ற பெயரில் வெளியிட இருந்தார். அதாவது அவருடைய கவிதைகள் அனைத்தையும் தொகுத்து கருவலையும் கையும் என்ற பெயரில் வெளியிட இருந்தார். ஆனால் கூப்பாராவுடைய மற்றொரு தொகுப்பாக வெளிவந்தது என்னன்னா சிறிது வெளிச்சம் அப்படின்றது. அதே போல் எதற்காக யோகம், கலைதல், இதெல்லாம் கூப்பாரா அவர்களுடைய மற்ற கவிதைகள். இந்த கிராம ஊழியன் எங்கேருந்து வருது அப்படின்னா துறையூர்ல இருந்து வெளிவந்த இதழ். கிராம ஊழியன் அப்படின்றது துறையூரிலிருந்து வெளிவந்த இதழ். தமிழில் வெளிவந்த முதல் வசன கவிதை புத்தகம் எது அப்படின்னா, முதல் வசன கவிதை புத்தகம் எதுனா புத்த பக்த முதலிய வசன கவிதைகள். இது யாருடையதுன்னா கூப்பாரா அவர்களுடைய தொகுப்பு. அப்போ முதல் வசன கவிதை புத்தகமாக தொகுத்து வெளியிட்டுறது யாருன்னா கூப்பாரா. அதோடைய தலைப்பு என்னன்னா புத்த பக்த. இந்த வசன கவிதைகளை தான் அவர் தொகுத்து வெளியிட்டிருக்காரு. அதே மாதிரி வள்ளிக்கண்ணனோடு சேர்ந்து இரட்டையர் அப்படின்னு சொல்லப்பட்டவர் யாருன்னா திருலோக சீதாராம். ஏற்கனவே பார்த்தோம், புதுக்கவிதை இரட்டையர்கள் அப்படின்னு சொல்ல நம்ம பிச்சமூர்த்தி அவர்களையும் கூப்பாரா அவர்களையும் சொல்லுவோம் அப்படின்னு. அதே போல வள்ளிக்கண்ணனோடு சேர்த்து இரட்டையர் அப்படின்னு யாரை சொல்றோம்னா திருலோக சீதாராம் இவரையும் சொல்றோம். இருவரும் சேர்ந்து பாரதியின் அடிச்சுவட்டிலே என்னும் பெயரில் புதுக்கவிதை முயற்சி தொடங்கினர். அதாவது இவங்க ரெண்டு பேருமே ஒரு எங்க இணைகிறாங்கன்னா பாரதியாருடைய கவிதைகள், அவருடைய வசன கவிதைகளை பின்பற்றி புதுக்கவிதை எழுதுறதுக்கான முயற்சியில ஈடுபடுறாங்க. பிச்சமூர்த்தியின் புதுமையான காவியம் எது என்னன்னா மலையரசி. பிச்சமூர்த்தி அவர்களின் புதுமையான காவியம் மலையரசி. புதுமை பித்தன் கிராம ஊழியனில் வேலூர் கந்தசாமி பிள்ளை என்ற பெயரில் தனது முதல் கவிதையை எழுதுறாரு. அதாவது புதுமை பித்தன் அவர்கள் என்ன பண்றாருன்னா கிராம ஊழியன் அப்படின்ற இதழில் கந்தசாமி, வேலூர் கந்தசாமி பிள்ளை அப்படின்ற பேரில் தன்னுடைய முதல் கவிதை எழுதுறாரு. அவருக்கு ரொம்பவே இந்த கந்தசாமி அப்படின்ற கேரக்டர் ரொம்ப பிடிக்கும். அவருடைய நிறைய சிறுகதைகளில் இந்த கந்தசாமி அப்படின்ற பெயரை அவர் பயன்படுத்தியிருப்பார். கந்தசாமி பிள்ளை. கடவுளுக்கு கண்ணுண்டு, கண்ணோ நெருப்பு வைக்க தலையில் பிறையுண்டு, தணல் கையில் உண்டுண்டு அப்படின்னு புதுமை பித்தன் எழுதுறாரு. அதாவது கடவுளை குறித்த ஒரு சிவபெருமானை பார்த்து, கடவுளுக்கு கண்ணுண்டு, ஆனால் கண் பார்த்தோன்னா அது எப்படி இருக்குது, நெருப்பு மாதிரி இருக்குது. தலையில் அதே மாதிரி வைக்கிறதுக்கு தலையில் என்ன இருக்குது, பிறையும் இருக்குது, தணலும் கையில் உண்டுண்டு அப்படின்னு கடவுளுடைய தோற்றம் குறித்து புதுமை பித்தன் ஒரு கவிதை எழுதுறாரு. புதுமை பித்தனின் இரண்டாவது கவிதை தான் என்னன்னா ஓடாதீர். புதுமை பித்தன் அவர்களுடைய இரண்டாவது கவிதை ஓடாதீர். பிச்சமூர்த்தி அகலிகையை என்னுயிர் என்றும் கௌதமனை மனமென்றும் இந்திரனை இன்ப உணர்வுகள் என்றும் உருவகித்து உயிர்மகள் காவியம் படைக்கிறாரு. பிச்சமூர்த்தி அவர்கள் அகலிகை அப்படின்ற புராண கதைகளை மையப்படுத்தி அதை எப்படி பண்றாருன்னா உயிர்மகள் காவியம் அப்படின்ற மாதிரியாக படைக்கிறாரு. இதுல எங்கிருந்து கேள்வி வரும் அப்படின்னா உயிர்மகள் காவியத்தின் பொருண்மை என்ன அப்படின்னு கேட்கலாம். அகலிகை கதை தான் அதோடைய பொருண்மை. எம்பி வெங்கட்ராம் விக்ரஹவி நாசன் அப்படின்ற பெயர்ல எழுதுறாரு. எம்பி வெங்கட்ராம் எந்த பெயர்ல எழுதுறாருன்னா விக்ரஹவி நாசன். சாக்கடை சோற்றை யாம் உண்கிறோம், அங்கு சர்க்கரை பொங்கலை ஜமாக்கிறார்கள் என்றவர் தி.க. சிவசங்கரன். அதாவது நம்ம பண்றது எல்லாமே சாக்கடை சோற்றை உண்பதை போல, ஆனால் அங்க எப்படி இருக்காங்க, சர்க்கரை பொங்கலை ஜமாய்ப்பவர்களாக இருக்காங்கன்னு தி.க. ஒரு கருத்தை முன்வைக்கிறாரு. புதுமை பித்தன் அவர்களுடைய மகா காவியம் காளான் குடை நிழலில் கரப்பான் அரசு இருக்க
என்று தொடங்கும். அதாவது வந்து மகாகாவியம், புதுமைப்பித்தன் எழுதுகிற மகாகாவியம் அப்படின்ற நூலில் அந்த கவிதை எப்படி தொடங்குது அப்படின்னா, காளானுடைய குடைநிழலில் கரப்பான் அரசு இருக்க அப்படின்ற மாதிரியாக தொடங்குது. அதாவது வந்து அந்த காளானுடைய நிழலில் வந்து அந்த கரப்பான் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசானது இருக்கிறது அப்படின்ற இதில் வந்து எழுதுறாரு. சதுசு யோகியார் தமிழ் குமரி அகல்யா என்ற 2 தொகுப்புகளை எழுதினார். சதுசு யோகியார் என்ன பண்றாருன்னா தமிழ் குமரி அகல்யா அப்படின்ற 2 தொகுப்புகளை எழுதுறாரு. அதே போல சதுசு யோகியார் வால்ட் விட்மனின் லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் தொகுதியில் இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கவிதைகளை மனிதனை பாடுவேன் என்ற பேரில் மொழிபெயர்க்கிறாரு. அதே சதுசு யோகியார் என்ன பண்ணுறாருனா வால்ட் விட்மனுடைய லீவ்ஸ் ஆஃப் கிராஸ் அப்படின்ற தொகுதியிலிருந்து சில கவிதைகளை வந்து செலக்ட் பண்ணி மனிதனை பாடுவேன் அப்படின்ற பேரில் மொழிபெயர்க்கிறாரு. நான் பிச்சமூர்த்தியின் பிந்தைய கவிதைகள் வெளியான இதழ் என்னன்னா வந்து எழுத்து. அப்போ அவருடைய முதல் கவிதைகள் வெளியானது வந்து என்னன்னா மணிக்கொடி. அதற்கு அடுத்து பிற்காலத்தில் அவருடைய கவிதைகள் இறுதி காலங்களில் வெளியாகிற இதழ் என்னன்னா எழுத்து. கருத்தாளமோ உணர்ச்சியே இயற்கையின் தரிசனமோ இல்லாத ஓசை பந்தலை கட்டும் தந்திரத்தை பிற்கால கவிகள் கற்றுவிட்டார்கள் அப்படின்னு நான் பிச்சமூர்த்தி அவர்கள் சொல்றாங்க. அதாவது வந்து கருத்தாளமோ உணர்ச்சியோ இயற்கையின் தரிசனமோ இல்லாத ஓசை பந்தலை கட்டும் தந்திரத்தை, வெறும் ஓசை பந்தல் தான். புதுக்கவிதை என்பது வெறும் ஓசை பந்தல் தான். ஆனால் இதெல்லாம் வந்து யார் கற்றுக்கிட்டா அப்படின்னா பிற்காலத்தில் வந்தவர்கள் கற்றுக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியாக சொல்கிறாங்க. ஓசை இன்பமே கவிதை என்ற கொள்கை பரவிவிட்டது. இந்த கொள்கைக்கு என் கவிதை மறுப்பு என்றவர் நான் பிச்சமூர்த்தி. வெறும் வந்து ஓசை இன்பம் மட்டும் இருந்தால் போதும், இதில் வந்து கருத்தாளமோ உணர்ச்சியோ இயற்கை தரிசனமோ எதுவுமே இருக்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இதுக்கெல்லாம் என்னுடைய கவிதையானது மறுப்பு அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கடுத்து கவிதை இனி காதுக்கு மட்டுமல்ல அச்சு இயந்திரத்திற்கு பிறகு கவிதையில் கண்ணுக்கும் முக்கிய இடம் உண்டு என்றவர் நான் பிச்சமூர்த்தி. அதாவது இனிமேல் கவிதையை வந்து கேட்கறது மட்டும் முக்கியம் இல்லை, அச்சு இயந்திரங்கள் வந்து விட்டதனால் இனிமேல் வந்து என்னது பார்க்குறதுக்கும் அதுக்கு முக்கிய இடம் உண்டு, நிறைய எழுத போகிறாங்க அப்படின்ற மாதிரியாக பேசுகிறாரு. ரத்தம் செத்த சோனி கமுகு சோனியாவேன் அதான் வாழ்க்கை போர் என்பது பிச்சமூர்த்தி அவர்களின் ஒளியின் அழைப்பு அப்படின்ற கவிதை. ரத்தம் செத்த சோனி கமுகு சோனியாவனின் அதான் வாழ்க்கை போர் அப்படின்றது பிச்சமூர்த்தி அவர்களின் ஒளியின் அழைப்பு அப்படின்ற கவிதை. அதே மாதிரி முண்டி மோதும் துணிவே இன்பம், உயிரின் முயற்சியே வாழ்வின் மலர்ச்சி அப்படின்னு நான் பிச்சமூர்த்தி அவர்கள் அந்த ஒளியின் அழைப்பு கவிதையில சொல்றாங்க. கொம்பும் கிணறும் இருளும் ஒளியும் சாகா மருந்து அப்படின்றது பிச்சமூர்த்தி அவர்களுடைய கவிதைகள். கொம்பும் கிணறும் இருளும் ஒளியும் சாகா மருந்து. கிளிக்குஞ்சு கிளிகூண்டு காற்றாடி பூக்காரி இதெல்லாமே வந்து நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய கவிதைகள். கிளிக்குஞ்சு கிளிகூண்டு காற்றாடி பூக்காரி. சரஸ்வதி இதழில் பிரசுரமான முதலாவது புதுக்கவிதை மயன் என்ற பெயரில் கானாசு எழுதியது. அதாவது வந்து சரஸ்வதி இதழில் வந்து பிரசுரமான முதலாவது புதுக்கவிதை யாருது அப்படின்னு பார்த்தோம்னா வந்து கானாசு அவர்கள் மயன் அப்படின்ற பேரில் எழுதினது தான். இந்த சரஸ்வதி இதழின் ஆசிரியர் யாருன்னா விஜயபாஸ்கரன் அவர்கள். அதுக்கு அடுத்து வசனத்தில் கவிதை வருமா என்ற கேள்விக்கு வசனத்தில் கவிதை வரும், கவிதையில் வசனம் வரும், இரண்டிலும் வசன கவிதை வரும், ரெண்டும் கேட்டான் தமிழர்களுக்கு எதுதான் வராது அப்படின்னு வந்து ஒரு கருத்தை சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்து இந்த வசன கவிதை என்றால் என்ன என்ற கேள்விக்கு அது வந்து எப்படிப்பட்டதுன்னா ஒரு வெஜிடபிள் பிரியாணி அப்படின்னு விஜயபாஸ்கரன் அவர்கள் சொல்கிறாங்க. சீசு செல்லப்பா 1959 ஜனவரியில் எழுத்து மாசிகைனா வந்து என்னென்னா பத்திரிகை, இந்த எழுத்து பத்திரிகையை வந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்போ எழுத்து பத்திரிகை 1959 சீசு செல்லப்பா அவர்கள் தொடங்குறாங்க. கானாசுவின் கவிதை என்னும் தலைப்பிலான கவிதை எனக்கும் கவிதை பிடிக்காது, மனிதன் எத்தனையோ எட்டுக்கள் எடுத்து வைத்து விட்டான், இவற்றில் எத்தனை எட்டுக்கள் கவிதையால் சாத்தியமாயின என்று யார் தீர்மானித்து சொல்ல இயலும் அப்படின்ற மாதிரியாக அவர் ஒரு விஷயத்தை சொல்றாரு. பசுவையா என்ற பெயரில் கவிதைகள் எழுதியது யாரு அப்படின்னா சுந்தர ராமசாமி. பசுவையா அப்படின்ற பெயரில் கவிதைகள் எழுதியவர் சுந்தர ராமசாமி. காத்தப்பானை கடன்பட்டார் என்பன துரைசாமியின் கவிதைகள். காத்தப்பானை கடன்பட்டார் அப்படின்றது துரைசாமியின்
கவிதைகள். பசுவையாவுடைய கவிதைகள் ரொம்ப குறிப்பிடத்தக்கது என்னன்னா, உன் கை நகம். பிற கவிதைகள் என்னன்னா, கதவை திற, வாழ்க்கை மேஸ்திரிகள், என் எழுத்து, காலம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கவிதைகள். அதே போல மணியின் முள்ளில் காலமில்லை, காலமோ என்பது அக்கவிதையோடைய தொடக்கம். புதுக்கவிதை சோதனை ஆரம்பித்து வைத்த முதல்வர் யாரு அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி அவர்கள் தான். பாரதியார் அவர்களுடைய காட்சிகள் அப்படின்றது, இவ்வுலகம் இனியது, இதில் உள்ள வான் இனிமை உடைத்து, காற்றும் இனியது, தீ இனியது, நிலம் இனியது, ஞாயிறு நன்று, திங்களும் நன்று, வானத்துச் சுவடர்கள் எல்லாம் மிக மிக மழை இனிது, மின்னல் இனிது, இடி இனிது என தொடங்குகிறது. அதாவது இதை பார்க்க சொல்ல எப்படி இருக்கும்னா, சிலப்பதிகாரத்தில் அவர் சொல்கிறது மாமலை போற்றுதும், அந்த தொடக்கத்தில் அவர் எப்படி இந்த இயற்கையை போற்றி ஆரம்பிக்கிறாரோ, அதே மாதிரி பாரதியாருடைய காட்சிகள் அந்த வசன கவிதை எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த உலகத்தில் இருக்க விஷயங்கள் எல்லாமே இனிமை உடையது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மரபுக்கிணங்கிய கவிதையில் ஒளிநயம் என்று தனியாக இருப்பதாக கூறுவதே ஒரு பிரம்மை அப்படின்ற வாதிக்க இடம் இருக்கிறது அப்படின்னு சொன்னது நா. பிச்சமூர்த்தி அவர்கள். இந்த மரபுக்கு இணங்கிய இந்த கவிதையில் ஒளிநயம் எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறதே ஒரு பிரம்மை தான். ஆனால் அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு நா. பிச்சமூர்த்தி அவர்கள் சொல்கிறாங்க. ஒளிநயம் என்ற குணநியதியை முற்றாக புறக்கணிப்பது வசன கவிதை அப்படின்னு முருகையன் சொல்கிறாங்க. அதாவது யார் ஒளிநயத்தை பற்றிலாம் புது கவிதையில் பேசிகிட்டு இருக்கா, இங்கே என்ன பொருண்மையோ அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி முருகையன் அவர்கள் ஒரு கருத்து வைக்கிறாங்க. வசன கவிதை என்பது கவிஞன் தன் உணர்வை தோன்றிய போக்கில் சிதற விடுவதாகும் அப்படின்னு கைலாசபதி சொல்றாரு. அதாவது வசன கவிதைனா என்னன்னா, அவனுக்கு என்னெல்லாம் தோணுதோ அதை அவனுடைய போக்கில் சிதற விடுவது தான் இந்த வசன கவிதை அப்படின்னு அவர் சொல்றாரு. தரும சிவராமனின் முதல் கவிதை என்னன்னா நான். தரும சிவராமனின் முதல் கவிதை நான். தாசி ராமலிங்கம் என்ற பெயரில் எழுத்து இதழில் தரும சிவராமனுடைய கவிதைகள் எல்லாம் பிரசுரமாகுது. அப்போ தாசி ராமலிங்கம்னாலும் யாருன்னா தரும சிவராமன் அவர்கள் தான். தரும சிவராமனின் இரண்டாவது கவிதை என்னன்னா பயிர். ஸ்ரீ கஸ்தூரி ரங்கன் கற்பனை பெண் என்ற கவிதையை எழுதினார். ஸ்ரீ கஸ்தூரி ரங்கன் கற்பனை பெண் என்ற கவிதைகளை இதுல எழுதுறாரு. வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய கவிதைகள் என்னன்னா விஷமும் மாற்றும், குருட்டி, இதெல்லாம் என்னன்னா வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய கவிதைகள். அதே மாதிரி நான் பிச்சமூர்த்தியின் பிற கவிதைகளில் என்ன இருக்குன்னா சுமை தாங்கி, லீலை, போலி, திறவுகோல், ஸ்விங், மணல், இதெல்லாம் நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய பிற கவிதைகள். ஜெயகாந்தன் எழுதிய கவிதை என்னன்னா நீ யார். வாழ்க்கை தத்துவங்களை சாதாரண நிகழ்ச்சிகளோடு பொருத்தி காட்டி எளிய முறையில் கவிதைகளை எழுதியவர் யாருன்னா வேணுகோபாலன் அவர்கள். வேணுகோபாலன் அவர்களுடைய ஸ்டையர், அதாவது பரிகாசம் பண்ற தோணியோடு எழுதப்பட்ட கவிதை தான் விசாரணை. என்னன்னா எல்லாத்தையுமே கிண்டல் பண்ற அந்த நடையில எழுதுறது. புதுக்கவிதைக்கு காணாசு வகுத்த இலக்கணம் கவிதை சிக்கலும் சிடுக்கும் நிரம்பியதாக இருக்க வேண்டும். கவிதைனா எப்படி இருக்கணும், ஒரு சிக்கலும் அதில் ஒரு சிடுக்கும் இருக்க வேண்டும். ஆனால் சிக்கல் விடுவிக்க கூடாததாகவும் இருக்க வேண்டும். ஆனால் சிக்கல் லாஸ்ட் வரைக்குமே என்ன பண்ணக்கூடாது, விடுவிக்க கூடாது. கவிதை நயம் எது என்று எடுத்து சொல்லக்கூடாததாக இருக்க வேண்டும். அப்போ இந்த கவிதையில என்ன நயம் இருக்கு அப்படின்றதே யாரும் எடுத்து சொல்லாத அளவுக்கு இருந்தால்தான் அது கவிதை. புரியவில்லை போல இருக்க வேண்டும், அதே சமயம் பூராவும் புரியாமலும் இருந்து விடக்கூடாது. அதாவது லாஸ்ட் வரைக்குமே அந்த கவிதை புரியவே கூடாது. அதுக்காக மொத்தமும் புரியாமலும் இருக்கக்கூடாது. எதை பற்றி பேசுகிறாங்கன்னு கொஞ்சமாவது தெரியணும் அப்படின்னு காணாசு சொல்கிறாங்க. திரும்ப படித்து பார்க்க ஒரு தரம் படிப்பவருக்கும் ஒரு வேகம், ஒரு எதிரொலிக்கும் தன்மை, விடாப்பிடியாக உள்ளத்தை பிடித்து கொள்ளும் ஒரு குணம் இருக்க வேண்டும் புதுக்கவிதையிலே என்றவர் காணாசு. அதே மாதிரி ஒரு திரும்ப படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணமும், அதில் இருக்கக்கூடிய கருத்துக்களை மீண்டும் அலசணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கணும் புதுக்கவிதையை பொறுத்த வரைக்கும் அப்படின்னு காணாசு சொல்கிறாங்க. சி. மணி அவர்களுடைய முதல் கவிதை என்னன்னா குகை. அதே போல கிணற்றில் விழுந்த நிலவு அப்படின்றது வைத்தீஸ்வரன் அவர்களுடைய கவிதை. கிணற்றில் விழுந்த நிலவு அப்படின்றது வைத்தீஸ்வரன் அவர்களுடைய கவிதை. படிம சிறப்புக்கு எடுத்துக்காட்டாக காணப்படும் தரும சிவராமனின் கவிதை தான் இந்த விடிவு. இந்த கவிதை பூமி தோளில் அழகு தேமல் பாதி பரிதி புணர்ந்து படரும் விந்து கதிர்கள் கமழ்ந்து விரியும் பூ இருளின் சிறகை தின்னும் கிருமி வெளிச்ச சிறகில் மிதக்கும் குருவி. அதாவது பூமி தோளில் அழகு தேமல் பாதி பரிது புணர்ந்து
படரும் விந்து கதிர்கள். ஒரு காலையில் வந்து ஒரு சூரிய உதயத்தை பற்றி பேசுகிறாங்க. பூமியோடைய தோலில் வந்து அழகு தேமலாம். பாதி பரிது புணர்ந்து படரும் விந்து கதிர்கள், சூரியனுடைய கதிர்கள். கமழ்ந்து விரியும் பூவோடைய இருளின் சிறகை தின்னும் கிருமி, இருளுடைய சிறகை கொஞ்சம் கொஞ்சமாக தின்னக்கூடிய அந்த கிருமி. வெளிச்ச சிறகில் மிதக்கும் குருவி. அதே போல் வந்து வெளிச்சத்தில் பார்த்ததும் அந்த பறவைகளுடைய அந்த இடம். இதை பற்றி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வந்து ஒரு அழகான இயற்கையை குறிக்கக்கூடிய அந்த கவிதைகள். அது புது கவிதையில் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி இமேஜிசம் என்ற படிம கொள்கையை வைத்துக்கொண்டு இங்கிலாந்திலும் அமெரிக்காவிலும் ஹூம், எஸ்ரா பவுண்ட், அதுக்கடுத்து ரிச்சர்ட் ஆல்டிங்டன், எமிலோபெல் இவங்கெல்லாம் வந்து எழுதுனாங்க. மணியின் நகரம் வந்து ரொம்ப சிறப்பானது. நகரம் அப்படின்ற கவிதை ரொம்ப சிறப்பானது. வரும் போகும் என்ற நெடுங்கவிதையும் பச்சையம் என்ற நீண்ட கவிதையும் படைத்துள்ளார். வரும் போகும், அதுக்கடுத்து பச்சையம், இதெல்லாம் வந்து மணி அவர்களுடைய குறிப்பிடத்தக்க கவிதைகள். டிஎல் எலியட்டின் ஜே ஆல்ஃப்ரட், அப்புறமா வந்து ஃப்ரூஃபார்க்கின் காதல் கீதம், பால் நிலம் அல்லது குறுங்காவியம், இது எல்லாமே வந்து ரொம்ப புது கவிதைக்கு முக்கியமான படைப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயப்ப பணிக்கர் கேரளா கவிதை உலகில் தனி இடம் பெற்றவர். ஐயப்ப பணிக்கர் அவர்களுடைய கேரளாவை பற்றிய கவிதைகள் இதெல்லாம் வந்து கவிதை உலகில் தனி இடமே இருக்கு. அவருடைய படைப்புகளில் ரொம்ப சிறந்ததுன்னா குருஷேஸ்திரம். யாருடைய படைப்புகள்? ஐயப்ப பணிக்கர் அப்படின்றது. இதை தமிழ்ல வந்து நகுலன் வந்து என்ன பண்றாங்க, மொழிபெயர்க்கிறாங்க. யாப்பு உடைத்த கவிதை, அணையுடைத்த காவேரி, முகிலுடைத்த மாமலை, முரட்டு தோலுரைத்த பலாச்சுளை, யாப்பற்ற கவிதை என்றவர் மணி அவர்கள். இவர் நிலவுப்பேன் என்ற ஒரு கவிதையையும் படைத்துள்ளார். அதாவது யாப்பு கவிதை பற்றி ஒரு இது சொல்கிறாங்க. யாப்பு கவிதைனா என்னென்னா, யாப்புடைத்த கவிதைனா என்னென்னா, அணை உடைத்த காவேரி போல், முகிலுடைத்த மாமலை போல், முரட்டு தோல் உரைத்த பலாச்சுளை போல் யாப்பற்ற கவிதை அப்படின்னு மணி அவர்கள் சொல்கிறாங்க. அதற்கடுத்து கானாசு வெளியிட்ட மாதம் இருமுறை அந்த பத்திரிகை என்னன்னா இலக்கிய வட்டம். புதுமை சோதனை என்ற முறையில் நான் புதுக்கவிதையை வரவேற்கிறேன், திறந்த மனதோடு புதுக்கவிஞர்களின் படைப்புகளை சுவைக்கிறேன் அப்படின்னு தீகா சிவசங்கரன் சொல்கிறாங்க. எல்லாத்தையுமே வந்து நான் ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரியான மனப்பக்குவத்தில் அவர் சொல்கிறாரு. பாரதிக்கு பின் தமிழில் புதுக்கவிதை என்ற கட்டுரை ஆசிரியர் யாருன்னா வந்து கனக சபாபதி தான். வேர்ஸ் லிப்ரே என்ற பிரெஞ்சு மொழியிலும் ஃப்ரீ வேர்ஸ் என்ற இங்கிலீஷிலும் கூறப்படுவதன் தமிழ் அர்த்தம் என்னன்னா இலகு கவிதை அப்படின்றது. இலகு கவிதை என்பது பேசும் குரலின் ஒளிநயத்தின் அடிப்படையில் அமைக்கப்படுவது. திட்டமிட்ட சந்த அமைப்பை கடைபிடித்து உருவாக்குவது இல்லை, நாம் சுவாசத்திற்கேற்பவும் இருக்கும் என்கிறார் அமிலோபெல். அதாவது இலகு கவிதைனா நம்ம பேசுகிற விஷயங்களை, நம்ம உணர்வுகளை அப்படியே சொல்வது. இதில் சந்தம் இருக்கணும், யாப்பு இருக்கணும் அப்படியெல்லாம் வந்து சொல்லக்கூடிய நிலை இல்லை. அப்போ பாரதிக்கு பிறகு வந்து கட்டுரையை புதுக்கவிதை அப்படின்ற ஒரு கட்டுரையை வந்து ஆசிரியராக இருக்கக்கூடியவர் யாருன்னா கனக சபாபதி. அதே புதுக்கவிதையை வந்து அடியொற்றியவர் யாருன்னா வந்து நம்மளுடைய பிச்சமூர்த்தி அவர்கள். டிஎஸ் லாரன்ஸ் ஒளிநயம் என்கிற போது அகலமான இறக்கைகள் கொண்ட ஒரு பறவை வானில் பறப்பதும் சறுக்கியும் வழுக்கியும் போவதுமே நான் நினைக்கிறேன் என்கிறார். அதாவது ஒளிநயத்தை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, ஒரு பறவை வந்து எப்படி வானத்தில் வந்து இஷ்டத்துக்கு போகுதோ ஒரு ஒழுங்கற்ற முறையில், அதே போல தான் வந்து இதுவும் அப்படின்ற மாதிரியாக அவர் ஒரு கருத்து வைக்கிறார். டிஎஸ் எலியட் உருவத்திலிருந்து விடுதலை பெறுவது தான் இலகு கவிதை என்றால் அது ஒரு மட்டமான கவிதான், அதை வரவேற்பான். அது செத்துப்போன ஒளிந்த உருவ வகைக்கு எதிரான ஒரு கலகம் அப்படின்னே சொல்கிறாரு. அதாவது வந்து ஒரு யாப்புலேருந்து விடுதலை பெறுவது தான் வந்து இலகு கவிதை அப்படின்னு சொன்னால், ஒரு மட்டமான கவிதை என்ன பண்ணுவான், அதை ஏற்றுப்பான். அது ஒரு செத்துப்போன ஒளிந்த உருவ வகைக்கு எதிரான ஒரு கலகம் அப்படின்ற மாதிரியாக அவர் முன்வைக்கிறாரு. அதே போல எஸ்ரா பவுண்ட் ஒருவர் எழுதிதான் ஆக வேண்டும் என்ற நிலை ஏற்படுகிற போதுதான் ஒருவர் இலகு கவிதை எழுத வேண்டும் அப்படின்னு சொல்றாரு. இலகு கவிதை எழுதுவதற்கு மிக நுண்ணுணர்வுள்ள செவி அப்படின்றது தேவையாகும். யார் ரொம்ப அதிகமாக கேட்குறாங்களோ அவங்க தான் வந்து என்ன பண்ண முடியும், இந்த மாதிரியான கவிதைகளை எழுத முடியும். அதே போல காமராசரின் புல் எழுத்து இதழில் வெளிவந்தது. காமராசர் அவர்களுடைய புல் அப்படின்ற கவிதை எழுத்து இதழில் வெளிவருது.
வால் முளைத்த மண்ணே, வசந்தத்தின் பச்சை முத்திரையே, உடல் மெலிந்த தாவரமே அப்படின்றது தான் அந்த கவிதை. அதாவது புல்லை பற்றி என்ன எழுதுறாங்க? ஒரு வால் முளைத்த மண்ணே, வசந்தத்தோடைய பச்சை முத்திரையே, உடல் மெலிந்த ஒரு குட்டி தாவரமே அப்படின்னு எழுதுறாரு. பிச்சமூர்த்தியின் சிந்தாமணி பில்வமங்கல் காதல் கதையை ஆதாரமாக கொண்டு படைத்த ஒரு குறும் காவியம்தான் இந்த காதலின் இரவு அப்படின்றது. அதே மாதிரி மீனாட்சியின் கவிதைகளில் குறிப்பிடத்தக்க ஒன்று என்னன்னா ஆடிக்காற்றே. சிசு செல்லப்பா எழுதிய குறுங்காவியம் நீ இன்று இருந்தால். சிசு செல்லப்பா அவர்கள் மகாத்மா காந்தியின் வாழ்க்கை சரித்திரமும் சாதனையும் பற்றி எழுதிய ஒரு நெடுங்கவிதை தான் மனிதருக்கெல்லாம் தலைப்படும் மனிதன் அப்படின்னு மகாத்மா காந்தி அவர்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி எழுதுறாரு. நடை என்ற இதழ் 1968 சேலத்திலிருந்து வெளிவந்தது. சாமிநாதன் கைலாசபதியின் மார்க்சிச கண்ணோட்ட விமர்சன முறையை நன்கு ஆராயும் நீண்ட கட்டுரையை மார்க்சின் கல்லறையிலிருந்து ஒரு குரல் என்ற தலைப்பில் தொடர்ந்து எழுதினார். அதாவது மார்க்சிச கண்ணோட்ட கைலாசபதி அவர்களுடைய மார்க்சிச கண்ணோட்டத்தை விமர்சனம் செய்யும் முறையில் மார்க்சின் கல்லறையிலிருந்து ஒரு குரல் அப்படின்ற தலைப்பில் சாமிநாதன் அவர்கள் எழுதுறாரு. மணி செல்வம் என்ற பெயரிலும் எழுதியிருக்காரு. மணி செல்வம் அப்படின்ற பெயரிலும் எழுதியிருக்காரு. நடை பத்திரிகையில் மணி மாலி என்ற பெயர்லையும் எழுதியிருக்காங்க. மணியின் கவிதை இலக்கியம் என்றால் என்ன என்றேன். புலவர் இது கூட தெரியாதா? இலக்கு கூட்டல் எம்தான் என்றார். அதாவது இலக்கியம், கவிதை இலக்கியம் என்று கேட்டனா இலக்கியத்தை பிரிக்கிறாங்க. இலக்கு கூட்டல் எம்தான். ஒரு இலக்கை இயமாக சொல்லக்கூடியது இலக்கியம். பிச்சமூர்த்தியின் காட்டுவாத்து தொகுப்பு 1962 வெளிவந்தது. பிச்சமூர்த்தி அவர்களுடைய புதுக்குறள்கள், வழித்துணை ஆகியவற்றையும் தொகுத்து வெளியிட்டவர் யாருன்னா சிசு செல்லப்பா. இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்வுக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சிகளே பிச்சமூர்த்தியின் கவிதைகள். பிச்சமூர்த்தி கவிதைகள் பொறுத்த வரைக்கும் இயற்கையையும் வாழ்க்கை அனுபவங்களையும் நன்கு இணைத்து அறிவு தெளிவுடன் நல்வாழ்வுக்கான தத்துவ உண்மைகளை காணும் முயற்சி தான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய கவிதைகள். உலகை திருத்தும் உத்தம செய்கை மனிதருக்கு வேண்டாம் அப்படின்னு பிச்சமூர்த்தி சொல்றாரு. அதாவது இந்த புது கவிதையை பொறுத்த வரைக்கும் யாரையும் திருத்துவதற்காக எழுதப்படுவதே இல்லை. அப்போ உலகை திருத்தும் உத்தம செய்கை யாரு? மனுஷனுக்கு வேண்டாம், அவனுக்கே எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரியாக சுயநலத்தை பொது தொண்டாக்கும் ஜால கண்ணாடி வித்தை காட்ட நான் பாடவில்லை என்றவரும் பிச்சமூர்த்தி தான். அதாவது எனக்கான சுயநலத்தை எனக்கு எது சரின்னு தோணுதோ அது எல்லாத்துக்குமே பொருந்தும் அப்படின்ற மாதிரியாக வித்தை காட்டலாம் நான் இலக்கியம் படைக்கலை அப்படின்ற மாதிரியாக சொல்கிறாரு. கம்யூனிஸ்ட் கட்சியின் இலக்கிய மாசிகை அதாவது பத்திரிகை அப்படின்றது என்னென்னா தாமரை இதழில் வெளிவந்த குறிப்பிடத்தக்க கவிதைகள் என்னென்னா பரிணாமனின் அகப்பை நோய்கள், நாங்கள் அந்தரசாரிகள், வெடிவெள்ளியின் கடப்பை காந்தம்மா, திருநாவுக்கரசர் அவர்களுடைய ஓர் அருவியின் மரணம், இங்கும் ஒரு பூ மலரும், அதுக்கடுத்து பிரபஞ்ச கவியோடைய ஒரு மாணவனின் மரண விழாவின் போது சிற்பியின் சிகரங்கள் பொடியாகும். இதெல்லாம் குறிப்பிடத்தக்க தாமரை இதழில் வெளிவந்த கவிதைகள். அதே மாதிரி சர்வகானனின் சாணி பொறுக்கும் சிறுமி அப்படின்றதும், வண்ண நிலவனின் ரெனியஸ் ஐயர் தெரு அப்படின்றதும் நல்ல கவிதைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. 70களில் வெளிவந்த புதுக்கவிதை இதெல்லாம் என்னென்னா கணையாளி, கசடத்தபர, தீபம், வானம்பாடி, இதெல்லாம் 70களில் வெளிவந்த புதுக்கவிதை இதழ்கள். அதே போல் 1970களில் தான் கசடத்தபர அப்படின்ற இதழை வெளியிடுறாங்க. எதையும் செய்யுங்கள், ஆனால் இலக்கியமாக செய்யுங்கள் என்று மட்டுமே கசடத்தபர சொல்லும். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அதை கொஞ்சம் இலக்கியமாக பண்ணுங்க அப்படின்னு கசடத்தபர இதழுடைய கொள்கை. மோசிக்கிறனாரை பற்றிய ஞானக்கூத்தனுடைய கவிதை தான் அரசாங்க கட்டிடத்தில் தூக்கம் போட்ட முதல் மனிதன் நீதான் என்னும் காரணத்தால். இது என்னன்னா மோசிக்கிறனாரை பற்றி நம்மளுடைய ஞானக்கூத்தன் அவர்கள் எழுதினது. அதே போல இலக்கண செங்கோல், யாப்பு சிம்மாசனம், எதுகை பல்லக்கு, மோனை தேர்கள், தனிமொழி சேனை, பண்டித பவனி இவை எதுவும் இல்லாத கருத்துக்கள் தம்மை தாமே ஆள கொண்ட புதிய மக்களாட்சியே புதுக்கவிதை அப்படின்னு மேத்தா புதுக்கவிதைக்கு ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க. அதுக்கு அடுத்து தர்ம அருப் சிவராமா, அதாவது பிரமல் அப்படின்னு சொல்லக்கூடிய தர்ம சிவராமா அவர்கள் அவங்களுடைய இது என்னன்னா ஒரு படிம கவிஞர்.
இந்த படிமங்களை வந்து மையப்படுத்தி எழுதக்கூடிய ஒரு படிம கவிஞராக இருக்காரு. அப்போ வானம்பாடி அப்படின்றது 1971 தோன்றியது. எங்கே தோன்றுதுன்னா கோவையில். வானம்பாடி கவிஞர்கள் யார் யாருன்னா புவியரசு, கங்கை கொண்டான், சிற்பி, தமிழ்நாடன், அக்னிபுத்திரன், சக்தி கனல், மு மேத்தா, ரவீந்திரன், தமிழன்பன், ஞானி, பா ஜெயப்பிரகாசம், அதுக்கு அடுத்து பிரபஞ்சன், பாலா, இவங்கெல்லாம். வானம்பாடி தந்த இனிய கவிதைகள்: சக்தி கனலின் ஒரு ரோடு ரோலரின் பவனி, தமிழ் அன்பனின் நயனதாரா, கங்கை கொண்டானின் சில நைலான் கனவுகள் எரிகின்றன, பிரபஞ்சனின் துவங்காத புயல்களின் பிரார்த்தனைகள், பா ஜெயப்பிரகாசத்தின் மக்கள் கவிஞருக்கு ஒரு விண்ணப்பம், மு மேத்தாவின் தாலாட்டு கேட்காத தொட்டில்கள். இது எல்லாமே வந்து என்னன்னா ரொம்ப குறிப்பிடத்தக்க கவிதை தலைப்புகள் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி ஞானியின் கல்லிகை காவியம், இது வந்து என்னன்னா வந்து ஒரு குறிப்பிடத்தக்க புது கவிதை. இந்த பூமி உருண்டையை புரட்டி விடக்கூடிய நெம்புகோல் கவிதையை உங்களில் யார் பாடப்போகிறீர்கள் அப்படின்னு கேட்டவர் யாருன்னா மு மேத்தா. சில புதுக்கவிதை புத்தகங்களும் ஆசிரியர்களும் சொல்லியிருக்காங்க. தீசு வேணுகோபாலனுடைய கோடை வெயில், வைத்தீஸ்வரன் அவர்களுடைய உதய நிழல், நா காமராசன் அவர்களுடைய கருப்பு மலர்கள், குருவி கரம்பை சண்முகம் அவர்களுடைய செந்நெல் வயல்கள், வானம்பாடி கவிஞர்களின் கவிதை தொகுதி அப்படின்னு வெளிச்சங்கள்லேருந்து வெளியிட்டிருக்காங்க. தர்ம சிவராமன் அவர்கள் தொகுதி வந்து என்னன்னா கண்ணாடியுள்ளிருந்து, ஞானக்கூத்தனின் தொகுதி என்னன்னா அன்று வேறு கிழமை, தமிழ்நாடன் அவர்களுடைய தொகுதி மண்ணின் மாண்பு, காமரூபம், நட்சத்திர பூக்கள், அம்மா அம்மா. காலப்பிரியாவின் தொகுதி தீர்த்த யாத்திரை, தமிழன்பனுடைய கவிதைகள் தோணி வருகிறது, வெடியல் பொழுதுகள், தீவுகள் கரையேறுகின்றன, மு மேத்தாவின் கண்ணீர் பூக்கள், மீராவின் ஊசிகள், கனவுகள், கற்பனை காகிதங்கள், துரைசீனியின் அந்தி, கே ராஜகோபாலனின் பசப்பல், வள்ளிக்கண்ணனுடைய அமரவேதனை. இது எல்லாமே வந்து என்னன்னா முக்கியமான புத்தகமும் ஆசிரியர்களும். செல்லப்பா அவர்களுடைய கவிதைகள் மாற்று இதயம் என்கிற பெயரில் வெளிவந்தது. அபியின் மௌனத்தின் நாவுகள், அந்தர நடை, சக்தி கனவின் கனகாம்பரமும் டிசம்பர் பூக்களும், சி மணி அவர்களின் வரும் போகும், கங்கை கொண்டான் அவர்களுடைய கூட்டுப்புழுக்கள். பரிணாமன் ஆகஸ்டும் அக்டோபரும், புவியரசு இதுதான் மீறல், சிற்பியோடைய சர்ப்பயாகம், பசுவையா அவர்களுடைய நடுநிசி நாய்கள், தர்ம சிவராம அவர்களுடைய கைப்பிடி அளவு கடல், சி மணி அவர்களுடைய ஒளி சேர்க்கை. தரிசனம் அப்படின்றது வந்து மூக்கு ஜெகநாத ராஜா. அதே மாதிரி பாப்ரியா வந்து தாலாட்டு கேட்காத தொட்டில்கள், கண் சிமிட்டும் கல்லறைகள், கானாசு வந்து மயன் கவிதைகள், நா காமராசன் அவர்களது தாஜ்மஹாலும் ரொட்டி துண்டும், சாகராவை தாண்டாத ஒட்டகங்கள், மகா காவியம். மு மேத்தா அது வந்து என்னன்னா ஊர்வலம் அப்படின்றது. அதே போல இன்குலாப் அவர்களுடைய வெள்ளை இருட்டு, அப்துல் ரஹ்மான் அவர்களுடைய நேயர் விருப்பம், தீபங்கள் எரியட்டும், பால்விதி, கோமா கோதாண்டம் அவர்களுடைய கோழிக்குட்டிகளும் பன்றி குஞ்சுகளும், ராம் மீனாட்சி அவர்களுடைய நெருஞ்சும் சுடுப்பூக்களும். அதுக்கு அடுத்து தேவதேவன் அவர்களுடைய குளித்து கரையேறாத கோப்பியர்கள், நகுலன் அவர்களுடைய 3, சூரியகாந்தன் அவர்களுடைய சிவப்பு நிலா. இன்னைக்கு பார்த்து அந்த புதுக்கவிதை புத்தகத்தில் முக்கியமான அந்த குறிப்புகள்ல இருந்து ஒரு சில மாதிரி வினாக்கள் பார்க்கலாம். ஆகஸ்டும் அக்டோபரும் என்ற புதுக்கவிதை நூலின் ஆசிரியர் யார்? ஆகஸ்டும் அக்டோபரும் என்ற புதுக்கவிதை நூலின் ஆசிரியர் பரிணாமன். நடை என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு எது? நடை என்ற இதழ் வெளிவந்த ஆண்டு 1968. உலகை திருத்தும் உத்தம செய்கை மனிதருக்கு வேண்டாம் என்று யார் அறிவிக்கிறார் அப்படின்னா வந்து நான் பிச்சமூர்த்தி அவர்கள் சொல்றாரு. உலகை திருத்தக்கூடிய உத்தம செய்கை மனிதருக்கு வேண்டாம் அப்படின்றது நான் பிச்சமூர்த்தி அவர்களுடைய கருத்து. இலக்கிய வட்டம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னா கானாசு. இலக்கிய வட்டம் அப்படின்ற பத்திரிகையின் ஆசிரியர் கானாசு. குளித்து கரையேறாத கோப்பியர்கள் அப்படின்ற நூலுடைய ஆசிரியர் யாருன்னா தேவதேவன். இவர் தான் வந்து குளித்து கரையேறாத கோப்பியர்கள் அப்படின்ற புதுக்கவிதையுடைய ஆசிரியர். இன்றைக்கு நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா புதுக்கவிதை தோற்றமும் வளர்ச்சியும், வள்ளிக்கண்ணன் அவர்களுடைய அந்த மூல புத்தகத்தில் இருக்கக்கூடிய முக்கிய குறிப்புகள் பார்த்தோம். இதில் ஆசிரியர்களும் அவங்க புதுக்கவிதை தலைப்பும் ரொம்ப முக்கியம். அதுபோல் அவங்க நடத்திய இதழ் முக்கியம். அவர்கள் சொல்லக்கூடிய அந்த கொள்கைகளும் கருத்துக்களும் ரொம்ப முக்கியமானது. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் என்ன பார்க்கலான்னா இதே மாதிரியே புதுக்கவிதை வரலாறு அப்படின்றது ராஜமாத்தாண்டன் அவர்கள் எழுதின அந்த மூல புத்தகம். அந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய குறிப்புகளை பார்க்கலாம். நன்றி.